இந்த பாட்காஸ்ட், ஆடியோ புக்ஸ் இந்த துறையில் வந்து குரல் வேணால் கேட்கலாம். ஆனால் இவங்க யாருன்னு தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா என் குரலை மட்டும் கேட்டிருக்கலாம் சில பேர், ஆனால் நான் யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு காமனர் நான் தான் நினைக்கிறேன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில். ஆனால் அதை நான் ஒரு பெருமையாக எடுத்துக்கிறேன். எங்களுக்காக உங்கள் குரலை கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரே ஒரு நிமிடம் பாட்காஸ்ட்ல ஏதாவது ஒரு பகுதி. இந்த கிராமத்தில் இந்த மரங்களை வளர்க்குறதுல நிறைய பஞ்சாயத்து வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் நல்லா இருக்கு, ஏன் மரம் நல்லா இல்லை, ஏன் மரம் தான் ஒஸ்தி, ஓ மரம் மட்டும், இப்படி பல பஞ்சாயத்து நடந்ததுல ஊர்ல எப்ப பாரு சண்டை சச்சரவு. அப்போ அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரரு, இந்த பாருமா, ஊர் ஓரத்தில் இருக்கிற அந்த புளிய மரம் உன்னோடது, நீ தான் இனிமே அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த சிட்டுக்குருவிலாம் ஒவ்வொன்றா விதை சேர்த்து 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 பறந்து பறந்து வருமே, அது மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த புளிய மரத்தடியில் கதை கேட்க வந்தாங்க மாயம்மாக்கிட்ட. எல்லார் மனசுலையும் கதைகள் விதைகளாக விழுந்துச்சு. பல வேற்றுமைகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள நேசத்தையும் பாசத்தையும் வளர்க்குற சக்தி ஒரு கதை சொல்லிக்கும் அவங்க சொல்கிற கதைகளுக்கும் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிளாக் ஷீப் குழுவினருக்கும், இந்த கதையை என் கூட சேர்ந்து எழுதி கொடுத்த என் தோழி தரண்யாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு நான் விடைபெறேன். Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். இந்த விருது யார் வாங்க போறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. நாம் சிறுவயதிலிருந்து கேட்ட அத்தனை கதையும் இப்படித்தான் ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஆரம்பித்தது நம் கதை சொல்லி தீபிகா அருண் அவர்களின் கதை சொல்லலும். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். நமது இந்திய தேசம் இப்பொழுது பாட்காஸ்ட் கேட்பவர்களுக்கான 3வது பெரும் சந்தையாக உருவாகி வருகிறது. அந்த கதை புத்தகத்தில் தீபிகா அருண் அவர்களின் பங்கு அளப்பரியது, ஆச்சரியத்திற்குரியது. பூங்குழலி படகில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு பாடினாள். அவளுடைய கானத்தை கேட்பதற்காகவே கடலும் அலையடங்கி ஓய்ந்திருந்தது போலும். அப்பொழுது புத்தகங்களை ஆடியோ வடிவில் நேயர்களுக்கு கொடுக்க நினைத்த தீபிகா அவர்களின் சிந்தையில் உருவானதுதான் கதை ஓசை என்ற பாட்காஸ்ட். 2019 தீபிகா அருண் ஆரம்பித்த கதை ஓசைக்கு மிகப்பெரிய சவாலாக அப்பொழுது இருந்தது கோவிட் பெருந்தொற்று காரணமாக போடப்பட்ட லாக்டவுன். ஆனால் சோதனைகளையே சாதனைகளாக மாற்றும் நம் கதை சொல்லி தீபிகா அருண் அதை ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொண்டார். நாம் பாதுகாக்க வேண்டிய 300க்கும் அதிகமான புத்தகங்களை ஒளி வடிவிலான கதை புத்தகங்களாக மாற்றியுள்ளார். 50க்கும் அதிகமான டப்பிங் கலைஞர்களை வைத்து பாட்காஸ்டில் ஒளி வடிவில் நாடகங்களை உருவாக்கியதிலும் தீபிகா அருண் அவர்கள் ஒரு மைல்கல்லை பதித்திருக்கிறார். அனந்தராமன் அப்போதே சொல்லிவிட்டார்களாம். இப்படி நம் தாத்தா பாட்டி காலத்து கதைகள், புராண கதைகள், இத்திகாச கதைகள், சிறுகதைகள், தொடர்கதைகள் என புத்தக வடிவில் இருந்த கதைகளை யூடியூப், ஸ்பாட்டிஃபை, பாட்காஸ்ட் என நவீன தளத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் குரல் வடிவில் எடுத்து சென்று கொண்டிருக்கும் நம் தீபிகா அருண் அவர்களுக்கு கதையின் குரல் எனும் இந்த விருதினை கொடுத்து மகிழ்கிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024. சோ கதையின் குரல் பாட்காஸ்ட் மூலமாக பல கதைகளை நம் காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்த தீபிகா அருண் அவர்களுக்கு உங்கள் பலமான கைத்தட்டல்களோடு அவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறதுக்கு சரியான ஒரு நபரா இவர் இருப்பார் நிச்சயமா. ஏன்னா எப்படி இவங்க பாட்காஸ்ட்ல ஒரு பயணியரோ, ரேடியோவில் பிராங்க் காலில் ஒரு பயணியர் இவர் அப்படின்னு சொல்லலாம். தென் தமிழகத்தையே கலக்கோ கலக்கன் கலக்கி இப்போ நம்மளுடைய சென்னை மாவட்டத்துக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நினைச்சிருக்கக்கூடிய ஆச்சை சேட்ட சேது அண்ணன் இந்த விருதினை கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பாட்காஸ்டின் குரல், அதாவது கதையின் குரல் தீபிகா அருண் அவர்களுக்கு. இந்த தருணத்தில் நான் என்ன சொல்லணும்னா, பல்வேறு துறைகளில் ஜாம்பவான்களாக இருக்கிற பலருக்கு மத்தியில் எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த பாட்காஸ்ட், ஆடியோ புக்ஸ் இந்த துறையில் வந்து குரல் வேணால் கேட்கலாம், ஆனால் இவங்க யாருன்னு
தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா என் குரலை மட்டும் கேட்டிருக்கலாம் சில பேர், ஆனால் நான் யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு காமனர் நான் தான் நினைக்கிறேன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில். ஆனால் அதை நான் ஒரு பெருமையாக எடுத்துக்கிறேன். செய்வன திருந்தச்சை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ஒரு பணியை பண்ணுறவங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் அவார்டு வாங்குறது மூலமாக பல பேருக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்.